Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Hallelujah. 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 Hallelujah.
கிறிஸ்துவின் அன்பார்ந்த மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்த மக்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே இறைவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து அவர் சிலுவையில் மரிக்கும் வரையிலே அநேக சவால்களை அவருடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டார். முதல் சவால் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு. சொந்த ஊருக்கு போன போது தன்னுடைய சொந்த மக்கள், அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க அவரை பார்த்துட்டு, யாரும் தெரியல, யாரு சூசேபுரா மாதாவுக்கு பையன் தானே, நம்மளுக்கு தெரியாத இவங்களை பத்தி இவங்க பெருசா நம்ம சொல்றாங்க, ஆனா இவரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? ஆக முதல் பிரச்சனை, தன்னுடைய ஊர்ல இருக்கிறவங்க, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சொந்தக்காரங்களே அவரை நம்பல. அதான் அவருக்கு முதல் சவால். நம்மளுக்கு அப்படித்தானே இல்லைங்களா? இப்ப நம்ம குடும்பத்தாலும் நம்ம நம்பலனாக்க நம்மளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். இப்ப உங்களுடைய மனைவி, உங்களுடைய புருஷன், அவரே உங்களுக்கு நம்பலனாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? மத்தவங்க நம்பலனால கவலைப்பட்டுக்க மாட்டேன், ஆனா கஷ்டம் நீயே நம்ப மாட்டேறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலில் வந்த பிரச்சனை, தன்னுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவர்களே இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இரண்டாவது பிரச்சனை, தன்னுடைய சீடர்கள் இயேசு கூட இருக்கிறாங்க, எங்க போனாலும் கூட போறாங்க, எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஆனா ஒருத்தர் சொன்னா, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு கூட வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் தான் பாக்குறாங்க தவிர அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவரை பர்சன் நம்புறவா அது இல்ல. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும். இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் சீடர்கள் எல்லாம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி டென்ஷன் இருக்கிறாங்க. ஐயோ அவர் கோவப்படுவாரு, சாப்பாடு இல்லையே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு டென்ஷன் பண்றாங்க. இன்னொரு நேரத்துல அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்ன, நம்மளுக்குள்ள யாரு தலைவர், யாரு தலைவர் சொல்லிட்டு அதை பத்தி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இன்னொரு ஆளு, அவங்க இயேசு கிறிஸ்து போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு ஆளு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. சீடர்கள் பாத்தீங்க, நம்ம நம்பிக்கை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை சரியாக இருந்ததே இல்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த இரண்டாவது சவால். மூன்றாவது சவால் பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே முக்கியமா இந்த அதிகாரிகள் நம்பது கிடையாது. இயேசுவர் ஒரு சிட்டிக்கு போறாரு, அந்த சிட்டியினுடைய இருக்கிற முக்கியமானவர்கள், அதிகாரிகள், அவர்கள் நம்பது கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஃபேமஸான ஆளுகளோட வச்சுங்க, ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் வைக்கணும், அந்த அதிகாரிகளுக்கு நம்மளுக்கு பிடிக்காது, அந்த மீட்டிங் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்க போனாலுமே அதிகாரிகள் அவரை நம்பவே இல்லை. எங்க போன இந்த ரோமானியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க யாருமே இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மூன்றாவது சவால். ஆக இப்படி அநேக சவால்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை வந்திருக்கின்ற சவால்களை அவர் எல்லாத்தையுமே சரி செய்தார். சவால்கள் வரும்பொழுது அதுக்கு அடிபணிச்சு கும்பிடு போடுற ஆள் அவர் கிடையாது. தனி மனிதனாக தனியாக நிலைத்து நின்றார். தன்னுடைய தந்தையினுடைய உதவியின் வழியாக பசுதாவி எப்பொழுதும் கூட இருந்ததால தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் அனைத்தையுமே தாங்கிக் கொண்டு முன்னாடி சென்று கொண்டே இருந்தார். நேற்று இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு இருப்பார். ஆக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அதனால்தான் எதையுமே, எந்த சவாலும் அவரை அடிபணிய வைக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டார். பாருங்க,